ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவலி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளியிலிருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 12th பாஸ், டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோடுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கூலில். இது எந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்கூல். நம்ம மத்திய அரசு கீழே செயல்பட்டுருக்க, நம்ம தமிழகத்தில் செயல்பட்டுருக்க ரயில்வே ஸ்கூலுக்கு தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27,500 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இன்னொன்று என்னென்னா 2 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு அதை மொபைலில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் பண்ண டீட்டெயில்ஸை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதை அனுப்பணும்னு தேவை கிடையாது. கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாவலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை மறக்காம ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்கு எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும், அதுக்கு பழைய ஃபோட்டோவை ஒட்டாதீங்க. ஃபஸ்ட் எடுத்தனே உங்களுடைய பெயர், முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கான ஏஜ், இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது மதர் நேம்ஸ் என்ன, நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸோ இல்லை பர்மனண்ட் அட்ரஸோ எது, அதுக்கான ப்ரூஃப் எது வச்சுருக்கீங்களோ அதில் தான் மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா பின்கோடு இது எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த நேஷ்னாலிட்டி, இந்தியன் நேஷ்னாலிட்டி தவிர்த்து இந்த ரோலுக்கு யாரும் அப்ளை பண்ண முடியாது, இந்தியன் நேஷ்னாலிட்டி. ரிலீஜியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ரிலீஜியனா, ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, இல்லை என்ன இதர மதத்தினர் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த கம்யூனிட்டி, நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர் என்ன கேட்டகரி. ஓபிசிலே பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி மிச்சருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில், அதாவது ஓசி கேட்டகரி இந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் வந்துடும். ஜெண்டர் கேட்டகரி நீங்கள் மேலா ஃபீமேலா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸ்டா இல்லை விடோவா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் கார்டை பார்த்து அதில் இருக்க நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பேன் கார்டு நம்பர், உங்களுடைய பேன் கார்டை பார்த்து அதுக்கான நம்பர் என்னங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரைமரி டீச்சர், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஏதாவது உங்களுக்கு டீச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் எத்தனை மாதம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்மனெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், உங்கள் உடலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தழும்புகள், காயம், மச்சம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க.
அது கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணோம். ஹை ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், பிஎட், எம்எட் இல்லை டிஇடி இல்லை சிடிஇடி இது மாதிரி ஏதாவது பாஸ் பண்ணிங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த போர்டு ஆர் யூனிவர்சிட்டி எப்போ பாஸ் பண்ணீங்க, என்ன சப்ஜெக்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க்ஸ், என்ன டிவிஷனில் நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக கொடுத்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த இன்ஸ்டியூட் அண்ட் கான்டாக்ட் நம்பரோடு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த போர்டு ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அங்கே நீங்கள் என்ன ரோலில் வேலை செஞ்சீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, அங்கே எப்போ வரைக்கும் அங்கே வேலை செஞ்சுட்ருக்கீங்க, ரிமார்க்ஸ் ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னு போது டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உறுதிமொழி தான், இதை கிளியராக படிச்சுக்கோங்க. இங்கே பிளேஸ் அண்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், அவ்வளோதான் நீங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ண போகிறது. கீழே கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ், அதாவது ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க எதுலேயுமே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், மேலே இருக்கிறத மட்டும் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணால் போதும். அவ்வளோதான். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் 18, மேக்ஸிமம் 65 வயது வரை இருக்கவங்க யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்தந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு இவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பயாலஜி, பிஜிடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எம்எஸ்சி, இது பார்த்திங்கன்னா பாட்டனி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ், பயோ சயின்ஸ், ஜெனடிக்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பிளான்ட் சைக்காலஜி இந்த மாதிரி 11 ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி, அதில் பார்த்தீங்கன்னா பாட்டனி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ், பயோ சயின்ஸ், ஜெனடிக்ஸ், மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி இதை முடிச்சுட்டு கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ், இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் படிச்சிருந்தால் போதும். கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கமர்ஷியலுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்காம், அது அப்ளைட் வேறு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிஎட் கூட முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிந்திக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் ஹிந்தி முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கூடவே பிஎட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் முடிச்சிருக்கீங்க கிராஜுவேட் ஹிந்தியோட, இல்லை அப்படின்னா 12th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 4 years பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் 4 years பிஏ இல்லை பிஎஸ்சி இஎட் இல்லைன்னா பிஏ இஎட் இல்லை பிஎஸ்சி இஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஇடி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இங்கே அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சரில் ஹிந்தி, இதுக்கும் சேம் அதே தான். நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் மினிமம் அப்படிங்கிறது. 2 years டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 4 year எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 2 year டிப்ளமோ எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு 2 year டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஇடி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸுங்கிறது 12th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே நீங்கள் 2 year டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 year டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 4 year பேச்சுலர் டிகிரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 year டிப்ளமோ எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேலே சொல்லியிருந்தது ப்ரைமரி டீச்சர் ஹிந்திக்கு ஹிந்தி படிச்சிருக்கணும். இந்ததுக்கு அப்படி இல்லை, நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் இது முடிச்சிருந்தாலே போதும். கூடவே டிஇடி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மட்டும்தான், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, அதாவது டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதை தான் அங்கேயே ஃபில் பண்ணுவீங்க. கூடவே என்னென்னா டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது.
ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் வந்து கால் பண்ணுவோம், இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் மெயில் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் வைவா இமெயில் வித் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னா 27,500 ரூபா, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்னா 26,500 ரூபா, பிரைமரி டீச்சர் அப்படின்னா 21,500 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி மதுரை. சரிங்களா, இது மத்திய அரசு கீழே செயல்பட்டு வர சிபிஎஸ்சி ஸ்கூல் மதுரை ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கான வேலைவாய்ப்புக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. 6ஆம் தேதி ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான சான்ஸை. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.